ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதார சிவாஷாரி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதா உண்மை உருவில், பகவத்கீதை உண்மை உருவில் அறிமுகம், பக்கம் 14. உணர்வு என்றால் என்ன? நான் என்ற எண்ணமே உணர்வு. நான் என்பது என்ன? கலங்கப்பட்ட நிலையில் நான் என்றால் நான் காணும் எல்லாவற்றிற்கும் நானே இறைவன், நானே அனுபவிப்பவன் என்று பொருள். ஒவ்வொரு ஜீவனும் தன்னையே முதலாளியாகவும் இப்பௌதிக உலகின் படைப்பாளியாகவும் கருதுவதாலேயே இவ்வுலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஜட உணர்விற்கு இரு பிரிவுகள் உள்ளன. நானே படைப்பவன், நானே அனுபவிப்பவன். ஆனால் உண்மையில் முழுமுதற் கடவுளே படைப்பவரும் அனுபவிப்பவரும் ஆவார். அந்த பரமபுருஷரின் அம்சமாகிய உயிர்வாளி படைப்பவனும் அல்ல, அனுபவிப்பவனும் அல்ல, இணைந்து செயல்படுபவனே. அவன் படைக்கப்பட்டவனும் அனுபவிக்கப்படுபவனும் ஆவான். உதாரணமாக, ஒரு இயந்திரத்தின் பாகம் அந்த முழு இயந்திரத்துடன் இணைந்து செயல்படுகிறது. உடலின் உறுப்புகள் மொத்த உடலுடன் இணைந்து செயல்படுகின்றன. கைகள், கண்கள், கால்கள் போன்றவை அனைத்தும் உடலின் பாகங்களே. ஆனால் உண்மையில் அவை அனுபவிப்பவை அல்ல, வயிறே அனுபவிக்கின்றது. கால்கள் நகர, கைகள் உணவளிக்க, பற்கள் அரைக்க, உடலின் அங்கங்களெல்லாம் வயிற்றை திருப்தி செய்வதில் ஈடுபடுகின்றன. ஏனெனில் உடல் என்னும் நிறுவனத்தை வளம் பெறச் செய்வதில் வயிறே முதன்மையிடம் பெறுகிறது. எனவே எல்லாம் வயிற்றுக்கு கொடுக்கப்படுகின்றன. வேரில் நீரூற்றுவதால் தாவரத்தை வளம் பெறச் செய்கிறோம். வயிற்றுக்கு உணவு ஊட்டுவதால் உடலை வளம் பெறச் செய்கிறோம். உடல் ஆரோக்கியமான முறையில் வைத்திருக்கப்பட வேண்டுமேனில் உடலின் உறுப்புகள் வயிற்றை பேணுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இதுபோல் பரமபுருஷரே படைப்பவரும் அனுபவிப்பவரும் ஆனதால் துணை புரியும் புலன்களான நாம் அவரை திருப்தி செய்ய ஒத்துழைக்க வேண்டியவர்கள். வயிற்றினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு உடலின் மற்ற அங்கங்கள் எல்லாவற்றிற்கும் உதவுவதைப் போல இந்த ஒத்துழைப்பு உண்மையில் நமக்கே உதவியாகும். உணவை வயிற்றுக்கு கொடுப்பதற்கு பதிலாக தாமே உட்கொள்ள வேண்டும் என்று கையின் விரல்கள் நினைத்தால் அவை ஏமாற்றமடையும். படைப்பதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் பரமபுருஷரே மையமாவார். உயிர்வாளிகள் எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பவர்கள். அத்தகைய ஒத்துழைப்பால் அவர்களும் அனுபவிக்க முடியும். இந்த உறவு எஜமானருக்கும் சேவகனுக்கும் இடையேயான உறவை போன்றது. எஜமானர் முழு திருப்தி அடைந்தால் சேவகனும் திருப்தி அடைகிறான். அதுபோலவே பரமபுருஷரும் திருப்தி செய்யப்பட வேண்டும். பௌதிக உலகின் படைப்பாளியாகவும் அனுபவிப்பாளனாகவும் ஆவதற்கான விருப்பம் உயிர்வாளியிடம் இருந்த போதிலும், ஏனெனில் தோற்றமளிக்கும் இப்பிரபஞ்சத்தை படைத்த பரமபுருஷரிடம் இவ்விருப்பங்கள் உள்ளன. உயிர்வாளிகள் பரமபுருஷரை திருப்தி செய்தாக வேண்டும். எனவே பகவத்கீதையிலிருந்து பூரணம் என்பது பரம ஆளுநர், ஆளுகைக்கு உட்பட்ட ஜீவன்கள், பிரபஞ்ச தோற்றம், நித்தியமான காலம், கர்மம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதை காணலாம். இவை இந்நூலில் விளக்கப்படுகின்றன.
இவை அனைத்தும் முழுமையாக சேர்ந்து பூரணத்தை உருவாக்குகின்றன. இந்த பூரணம் பரம பூரண உண்மை என்று அழைக்கப்படுகிறது. பூரணமும் பரம பூரண உண்மையும் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரே யாவார். எல்லா தோற்றங்களும் அவரது பல்வேறு சக்திகளால் உருவானவையே. அவரே பூரணமானவர். அருவ பிரம்மன் பரமபுருஷருக்கு கீழ்ப்பட்டதே. இப்பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கின்றது. பிரம்மன் சூரிய ஒளியின் கதிர்களைப் போன்றதென்று பிரம்மசூத்திரமும் தெளிவாக விளக்குகின்றது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஒளிமயமான கதிர்களே அருவ பிரம்மமாகும். அருவ பிரம்மனை பற்றிய கருத்தும் பரமாத்மாவை பற்றிய கருத்தும் பூரண உண்மையின் முழுமையற்ற அறிவே. பரமாத்மாவையும் அருவ பிரம்மனையும் உணர்வதை காட்டிலும் புருஷோத்தமர் என்னும் பரமபுருஷ பகவானை உணர்வதே உயர்ந்தது என்பதை நாம் 15ஆம் அத்தியாயத்தில் காணலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் சச்சிதாத் ஆனந்த விக்கிரகா என்று அழைக்கப்படுகிறார். பிரம்ம சம்மிதை இவ்வாறு தொடங்குகிறது. கோவிந்தனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். அவரே ஆதி காரணம். அவர் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான ரூபத்தை கொண்டுள்ளார். அருவ பிரம்மனை உணர்வது அல்லது ஷத் அல்லது நித்திய நிலையை உணர்வதாகும். பரமாத்மாவை உணர்வது அவரது சச்சித் அல்லது நித்தியமும் முழு அறிவுமுடைய நிலையை உணர்வதாகும். ஆனால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை உணர்வது அவரது அனைத்து ஆன்மீக நிலைகளையும் சச்சிதானந்த நிலைகளை முழு விக்கிரகமாக அல்லது ரூபமாக உணர்வதாகும். குன்றிய அறிவுடையவர்கள் பரம உண்மையை அருவமாக கருதுகின்றனர். ஆனால் அவர் ஆன்மீக உருவமுடைய ஒரு நபர் என்பது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேதனா சேதனானாம். கட உபனிஷத் 2:2-13 நாம் அனைவரும் தனித்தன்மையுடன் கூடிய தனிப்பட்ட உயிர்வாளிகளாக இருப்பதைப் போலவே பரம பூரண உண்மையும் இறுதி நிலையில் ஒரு நபரே அல்லது வியக்தியே. அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை உணர்வதே எல்லா தெய்வீக நிலைகளையும் பூரணமாக உணர்வதாகும். பூரணம் உருவமற்றவர் அல்ல. அவர் உருவமற்றவராக இருந்தால், அதாவது மற்றவைகளை விட ஏதாவது ஒரு விதத்தில் குறைந்தவராக இருந்தால், அவரை பூரணமானவராக கூற முடியாது. நமது அனுபவத்திற்கு உட்பட்டவை, நமது அனுபவத்தை கடந்தவை என அனைத்துமே பூரணத்திடம் இருந்தாக வேண்டும். இல்லையே அவர் பூரணமானவர் அல்ல. பூரணமான பரமபுருஷ பகவான் அளவற்ற சக்திகளை, அதாவது பாரஷ்ய சக்தி விவைதை இஸ்ரூயதே உடையவராவார். அந்த பல்வேறு சக்திகளில் கிருஷ்ணர் எவ்வாறு இயங்குகிறார் என்பதும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. நாம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பௌதிக உலகம் தன்னில் பூரணமானது. ஏனெனில் நிரந்தரமற்ற தோற்றமுடைய இப்பௌதிக உலகின் பகுதி பொருள்களான 24 மூலப்பொருட்கள் சாங்கிய தத்துவப்படி இந்த அகிலத்தின் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் உற்பத்தி செய்யும் அளவிற்கு பூரணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தேவையற்றது எதுவும் இல்லை. தேவைப்பட்டு இல்லாததும் எதுவும் இல்லை. இப்பௌதிக தோற்றத்தின் காலம் பரம பூரணத்தின் சக்தியினால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த காலம் முடிவு பெற்றவுடன் பூரணத்தின் பூரண ஏற்பாட்டின் மூலம் இந்த நிரந்தரமற்ற தோற்றங்கள் அனைத்தும் அளிக்கப்படும். பூரணமான சிறு உறுப்புகளான ஜீவன்களுக்கு பூரணத்தை உணர்வதற்கான பூரண வசதி உண்டு. பூரணத்தை பற்றிய அறிவு பூரணமின்றி இருப்பதால் எல்லாவித குறைபாடுகளும் உணரப்படுகின்றன. பகவத்கீதை
வேத அறிவின் பூரண ஞானத்தை கொண்டுள்ளது. எல்லா வேத ஞானமும் தவறுகள் அற்றதாகும். இந்துக்கள் வேத அறிவை முழுமையானதாகவும் தவறுகள் அற்றதாகவும் ஏற்கின்றனர். உதாரணமாக, பசுஞானம் மிருகத்தின் மலமாகும். ஸ்மிருதி எனப்படும் வேத நியதிகளின்படி ஒருவன் மிருகத்தின் மலத்தை தொட்டால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக குளிக்க வேண்டும். ஆனால் வேத நூல்களில் பசுஞானம் சுத்தப்படுத்தும் பொருளாக கருதப்படுகிறது. இது முரண்பாடானது என ஒருவர் கருதலாம். ஆனால் இது வேத நியதியானதால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் இதை ஏற்றுக்கொள்பவர் தவறிழைக்க மாட்டார். சமீப காலத்தில் பசுஞானம் கிருமி நாசினியின் எல்லா குணங்களையும் கொண்டுள்ளது என்பது நவீன விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே எல்லா தவறுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட வேத ஞானம் முழுமையானதாகும். பகவத்கீதை அத்தகைய எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாக விளங்குகின்றது. श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रमानंदे, हरि हरि बोल।